ஓகே, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் பிகேஜே லிமிடெட் ப்ரிப்பேர் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் 2016 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் டேட்டாவோட தே ஹவ் கிவன் அ பேலன்ஸ் ஷீட். கீழே 4 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதுக்கப்புறமா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட். சரி, இப்போ இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகணும்னு பார்க்கலாம். சரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ஒரு ஐட்டமும் நான் எடுக்க நான் மேலே இங்கே கொஸ்டினில் டிக் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டாஸ், அதுக்கப்புறமா சன்ட்ரி டெட்டாஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். சரி, சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ? 7085. அதுக்கப்புறமா ஸ்டாக் 3955. பில்ஸ் ரிசீவபிள் 1015. கேஷ் இன் ஹேண்ட் 75. கேஷ் அட் பேங்க் 54. அதுக்கப்புறமா டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கரண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கரண்ட் லைபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிரெடிட்டர்ஸ் 1324. அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் எவ்வளோ? இங்கே 10/8. ஸோ பில்ஸ் பேயபிள் 10/8. அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸுக்கு டேக்ஸ் பெய்டு டியூரிங் த இயர் இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டா கொடுத்துருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் போடுங்க. அப்படி எதுவும் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸுக்கு வந்து டேக்ஸ் பெய்டு டியூரிங் த இயர் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே எழுதிடலாம். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இங்கே எவ்வளோ? 2025. இங்கே 4 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4 அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இல்லை. ஸோ இதை டைரெக்டாக எடுத்து நான் கீழே எழுதிட்டேன். அடுத்தது இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் பதிலாக லைபிலிட்டி ஃபார் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். 1518. இதுல இந்த ஃபார்மேட்ல இருக்கிற கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி தான் எடுக்கணும்னு இல்லை. இது போக வேற ஏதாச்சும் கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி இருந்தால் அதையும் எடுத்துக்கணும். இது சும்மா எக்ஸாம்பிள் சமைங்கனால ஃபார்மேட்ல இருக்க மாதிரி அப்படியே வந்துடுச்சு. சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட்டோட டோட்டல் போட்டுக்கலாம். கரண்ட் அசெட்டோட டோட்டல் 70 plus 39 plus 10 plus 7 plus 5. Answer comes to 131. சரி, அடுத்தது கரண்ட் இயரோட கரண்ட் அசெட் டோட்டல் 85 plus 55 plus 15 plus 5 plus 4. ஆன்சர் 164. 85, 55, 15, 5 plus 4. 164. சரி, அடுத்தது கரண்ட் லைபிலிட்டியோட டோட்டல் 13 plus 10 plus 20 plus 15. 58. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டியோட கரண்ட் இயரோட டோட்டல் 24 plus 8 plus 25 plus 18 which comes to 75. சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? கரண்ட் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? 131 minus 58. 131 minus 58 போட்டால் 73. அடுத்தது 164 minus 75, that is 89. சரி, இப்போ கரண்ட் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? 89. ப்ரீவியஸ் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் 73. இதெல்லாம் இதை மைனஸ் பண்ணால் that comes to 16. இது வந்து பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்ங்கிறனால there is increase in working capital. இப்போ இது increase in working capitalங்கிறனால நான் உடனே என்ன பண்ணுறேன்? நான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில்
ஃபார்மேட்டில் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எங்கே வரும்? ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். அதனால் நான் போய் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி கையோட இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை அப்ளிகேஷன் சைட் போட்டுக்கிறேன். இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? அமௌண்ட்டு 16. ஸோ அதை கொண்டு போய் அமௌண்ட் காலமில் 16 எழுதி. சரி, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்தது நம்ம ஃபார்மேட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். எதுக்காச்சும் ஏதாவது லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேர் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேண்டு, அதுக்கப்புறம் தேர் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் மிஷின், அதுக்கப்புறம் இன்கம் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் அக்கௌண்ட் ஒன்றும் தேவையில்லை. இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் சோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு தான். சரி, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வி வில் ஓப்பன் அக்கௌண்ட் அண்ட் சைமல்டேனியஸாக போஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன், லேண்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? a part of land was sold out in 2016 and the profit was credited to capital reserve. சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓப்பனிங் க்ளோசிங் வேல்யூ எடுத்து எழுதிடலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓப்பனிங் க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ? 100, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 85. To balance brought down 100 by balance carried down 85. அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க? சோல்டு அண்ட் the profit was credited to capital reserve சொல்லிட்டாங்க. சேல் வேல்யூ நமக்கு கொடுக்கல. சரி, இப்போ என்னன்னா கேபிட்டல் ரிசர்வ்ல எவ்வளோ வந்திருக்கு? 10 rupees வந்திருக்கு. ஸோ இட் இஸ் என்னது? இட் இஸ் அ ப்ராஃபிட் ஆன் சேல். சரி, அப்போ டு கேபிட்டல் ரிசர்வ் 10. என்ன இது? இட் இஸ் அ ப்ராஃபிட் ஆன் சேல். ப்ராஃபிட் ஆன் சேல்னா வி ஹாவ் டு டெபிட். சரி, அது நார்மலாக பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். இந்த இடத்துல கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்காக கேபிட்டல் ரிசர்வ்னு சொன்னதுனால வி ஆர் டெபிட்டிங் இட் டு கேபிட்டல் ரிசர்வ். இப்போ பேலன்சிங் ஃபிகர் தானே சேல் வேல்யூ பை பேங்க். இவ்வளோ இந்த இடத்துல 110 வருது, இங்கே 85 இருக்கு. ஸோ பேலன்சிங் ஃபிகர் would be 25. இப்போ இந்த இடத்துல பிஎன்எல் அக்கௌண்ட் இல்லை. ஸோ we will not transferring will not be transferring anything to P&L adjustment account. ஒருவேளை இந்த இடத்துல நார்மலாக பிஎன்எல் அக்கௌண்ட் வந்துருந்துச்சுன்னா we will be transferring that amount to P&L adjustment account. இது கேபிட்டல் ரிசர்வ்னால we are not doing any opposite entry. அது இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்னா you are receiving cash. அப்போ இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கேஷ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் போய் சோர்ஸஸில் சேல் ஆஃப் லேண்டு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? 25. ஸோ இந்த இடத்துல சேல் ஆஃப் லேண்ட் 25. சரி, அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா மிஷின் ஹாஸ் பீன் சோல்ட் ஃபார் ₹5,000. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வாஸ் 6,000. டிப்ரிசியேஷன் வந்து நார்மலாக மிஷின் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணது வந்து 5,000 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் சாரி பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் வந்து 5,000 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி to balance brought down by balance carried down. Opening closing balance வந்து 40, ஒரு closing balance 100. இப்போ இது இந்த இடத்துல எல்லா நம்பர்ஸும் இட் இஸ் இன் தௌசண்ட்ஸு. அதனால வந்து இங்கே கொடுத்துருக்க 5,000 6,000லாம் நான் 5 6ன்னு எடுத்துக்கிறேன். சரி, மிஷின் ஹாஸ் பீன் சோல்டு ஃபார் ₹5,000. சரி, இப்போ சேல் ஆஃப் மிஷினரினா இந்த இடத்துல ஜென்ரலாக எழுதுவோம் பை பேங்க் ஃபார் ஹவு மச் rupees? 5,000. அடுத்தது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப் த மிஷினரி வாஸ் 6,000. அப்போ மிஷினரியோட வேல்யூ 6,000 இருந்திருக்கு. பட் வி ஆர் செல்லிங் இட் ஃபார் 5,000 இட் செல்ஃப். அதனால இட் இஸ் அ
லாஸ் ஆன் சேல். அப்போ லாஸ் ஆன் சேல்னா பை P&L லாஸ் ஆன் சேல் எவ்வளோ 1000. அடுத்தது கொஸ்டினில் டெப்ரிசியேஷன் 5 கொடுத்தான். சாரி, இந்த இடத்துல 5 1. அப்புறம் கொஸ்டினில் டெப்ரிசியேஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பை டெப்ரிசியேஷன் 5. அடுத்தது இப்போ வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இங்கே இதில் கொடுக்கல. பட் இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகுதானா பேலன்ஸ் ஆகலை. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் போட்டு பார்த்துக்கலாம். இங்கே 5 1 5 100. ஸோ திஸ் இஸ் 111 111. இந்த பக்கமும் 111. இந்த பக்கம் டேலி ஆகலை. ஸோ 2 பேங்க். அப்போ இந்த பக்கம் 2 பேங்க் வந்ததுன்னா இந்த பக்கம் பை பேங்க்னா தட் இஸ் சேல். இந்த பக்கம் 2 பேங்க் வந்துச்சுன்னா தட் இஸ் பர்ச்சேஸ். சரி, இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி பேலன்சிங் ஃபிகர் 71 rupees. சரி, இப்போ இது வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டோம். சரி, இப்போ இங்கே இருக்க பேங்க்னா என்னது, ஐ எம் கெட்டிங் கேஷ். அதனால கையோட அந்த என்ட்ரி போட்டு வந்துடலாம். இந்த அக்கௌண்ட்டில் போய் சோர்ஸ் சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ 5. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி 71. அப்போ அது இட் இஸ் அன் அப்ளிகேஷன். அதாவது யூ ஆர் ஸ்பெண்டிங் த மணி. அப்ளிகேஷனாக ஸ்பெண்டிங், சோர்சஸ்னா யூ ஆர் கெட்டிங் ஆர் ரிசீவிங் மணி. ஸோ இந்த கேஸில் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி பண்ணால் யூ ஆர் ஸ்பெண்டிங் த கேஷ். ஸோ இது போக இந்த ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ஐட்டம், அதாவது லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி அண்ட் டெப்ரிசியேஷன், இதெல்லாம் எங்கே வரும், நார்மலாக P&L அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அதுக்கு கொண்டு போய் போஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வரும் 2 சேல் 1 2 டெப்ரிசியேஷன் 5. ஓகேவா. அடுத்து இப்போ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட் ஹாஸ் பீன் பெய்டு ஆஃப் rupees 10,000. சரி, இப்போ இன்டரிம் டிவிடெண்ட்னா என்னது, யூ ஆர் பேயிங் டிவிடெண்ட் இன் த மிடில் ஆஃப் த இயர். அவ்வளோதான் இன்டரிம் டிவிடெண்ட். அப்போ பெய்டுனா இட் இஸ் அன் அப்ளிகேஷன். அப்போ அதனால ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு எவ்வளோ, கொஸ்டினில் 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 நம்ம இங்கே இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு 10 எடுத்துக்கலாம். சரி, எனிதிங் விச் இஸ் given in the adjustment should have 2 entries. அதனால் இப்போ இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் தானே. அதனால P&L அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் சைடில் 2 இன்டரிம் டிவிடெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, an amount of rupees 5,000 has been received as dividend on investment in 2016. See, we have made some investment. இங்கே 10 rupees 15 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து நமக்கு we are receiving some dividend. அப்போ if we are receiving some dividend, then that is a source. அதனால dividend received amount 1000. ஸோ இங்கே நம்ம 1 எழுதிக்கலாம். அடுத்தது இது அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்தா 2 என்ட்ரி. ஸோ இங்கே பை டிவிடெண்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் காலமில் 1. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம்.
இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஐட்டமாக செக் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஐட்டமாக செக் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் என்ட்ரி போட்டோம்னா சம் முடிஞ்சது. சரி, ஃபஸ்ட்டு ஐட்டம் குட்வில் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் வி ஹவ் ரிட்டர்ன் ஆஃப் குட்வில். அது எங்கே வரும்? P&L அக்கௌண்ட்டில். அப்போ 2 குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ? 50லேருந்து 40 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 10 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ எம் ரைட்டிங் தட் 10 ஹியர். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறப்பவே அதையே போட்டோம். ஸோ அது முடிஞ்சிச்சு. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்பவே போட்டாச்சு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிவிடெண்ட் வந்திருக்கு, அதை தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வி ஹேவன்ட் ஷோன் எனிதிங் இன் அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 10 to 15. அப்போ வி ஹவ் பர்ச்சேஸ்டு சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது எங்கே வரும்? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோக்கு? 5 rupees. இன்வெஸ்ட்மெண்ட்டும் முடிச்சு. அப்புறம் கரண்ட் அசெட்ஸு. இப்போ லாஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து 8லேருந்து 5 ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ தட் இஸ் வி ஹவ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அப்போ அது எங்கே வரும்? P&L அக்கௌண்ட்டில் 2 ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப். எவ்வளோ? 8லேருந்து 5 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 3 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வி ஹவ் ரிட்டர்ன் ஆஃப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹3. அடுத்தது ஷேர் கேபிட்டல் ஹாஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 150 to 200. அப்படின்னா வி ஹவ் இஷ்யூட் ஷேர்ஸ் ஃபார் ₹50. வி ஹவ் இஷ்யூட்னா வி ஆர் ரிசீவிங் கேஷ். அப்படின்னா தட் இஸ் அ சோர்ஸ். எவ்வளோ? ₹50. அடுத்தது ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 75/50. அதாவது ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 75லேருந்து 50 ரெடியூஸ் ஆயிருக்குன்னா வி ஹவ் redeemed the preference share capital. So we have given cash and we have bought back the share capital. So redemption of preference share capital எவ்வளோ? 25. ஏன்னா 75லேருந்து 50க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. சரி, அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ் வந்து ஆல்ரெடி நம்ம அதுக்கான இதை வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கில் பார்த்துட்டோம். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ்ங்கிறது 20லேருந்து 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை கொண்டு போய் எங்கே போட்டுடலாம்? இட் இஸ் அன் அப்ராப்ரியேஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அதனால நான் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயே வந்து 2 ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ? 20லேருந்து 25. ஸோ யூ வில் பி ரைட்டிங் இட் அஸ் 5. அடுத்தது P&L அக்கௌண்ட். இப்போ நான் ஜென்ரலாக என்ன டிஃப்ரென்ஸ் சொன்ன இந்த நார்மல் P&L அக்கௌண்ட்டுக்கும் இப்போ நம்ம போகிற P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இந்த P&L அக்கௌண்ட்டில் தெர் வில் பி அன் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ பை பேலன்ஸ் brought down to balance carried down. சரி, இது பை பேலன்ஸ் brought down எவ்வளோ? 15 and 24. இப்போ இங்கே 15, இங்கே 24. ஓகே. அடுத்தது ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் we will be paying it in current year and current year ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் will come in P&L. எப்போவுமே இதுதான் ட்ரீட்மெண்ட் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கு. இது எப்போயுமே ஞாபகம் வச்சா ரொம்ப ஈஸி. லாஸ்ட் இயர் ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் will be paid in current year. So this amount will affect cash and this amount will affect P&L. லாஸ்ட் இயர் ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் இப்போ பே பண்ணுவோமா? ஸோ இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். வி ஆர் ஸ்பெண்டிங் தட் மணி. இப்போ டிவிடெண்ட் பெய்டு. லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? 21. தட் வில் பி பெய்டு இன் கரண்ட் இயர். அண்ட் கரண்ட் இயர் ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் எவ்வளோ? 25. தட் வில் பி சார்ஜ்டு டு P&L. டு proposed dividend
அது எவ்வளோ 25 இவ்வளோ தான். இப்போது இந்த 2 அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோமா, பிளான்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து 16, இந்த பக்கம் டோட்டல் 1 + 5 + 10 + 10 + 3 + 5 + 25 + 24 டோட்டல் போட்டால் 83 வரும். 83 minus 16 போட்டால் 67. என்னது by funds from operation the balancing figure. இந்த funds from operation வந்து எங்கே போகணும், sources side. இவ்வளோ அமௌண்ட் 67. சரி, இப்போ என்ன மெயினாக பார்க்கணும்னா, இப்போ நான் போட்டிருக்கிற ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பாக எப்படி செக் பண்ணுவேன். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கடைசியில் 2 பக்கமும் பேலன்ஸ் ஆயிடுச்சுனாலே நான் போட்ட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்னென்னா எனக்கு எங்கேருந்து சோர்ஸ் வந்திருக்கு அந்த 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 அளவுக்கான அப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 25 + 5 + 1 + 50 + 67 that comes to 148. 16 + 71 71 + 10 + 5 + 25 + 21 is also 148. ஸோ டேலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம என்னெல்லாம் போட்டோம், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எடுத்தோன்னே நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் போட்டோம். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் 15 இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துச்சு. அது நம்ம டைரெக்டாக எடுத்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டோம். அதுக்கு அடுத்தது கரண்ட் அது ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்ததுக்கப்புறமா வி கேம் டு அட்ஜஸ்ட்மெண்ட்காக வி ஓப்பன்ட் 2 அக்கௌண்ட்ஸு. என்னது, லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட். லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட்டில் வந்ததை நம்ம வி ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், எதையும் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் திஸ் வி ட்ரான்ஸ்ஃபர் டு அட்ஜஸ்டட் P&L. இது வந்து கேபிட்டல் ரிசர்வ்னு சொன்னதுனால வி டிடன்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அட்ஜஸ்டட் P&L. அதர்வைஸ் வி வுட் ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் ஆல்சோ டு அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட். சரி, அடுத்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டில் நார்மல் P&L அக்கௌண்ட் போடுற மாதிரி தான் போட்டோம். எதை யூஸ் பண்ணி போட்டோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு நம்பராக ஒரு டேட்டாவை செக் பண்ணிட்டு வந்தோம். அதில் சைமல்டேனியஸாக என்ட்ரி போட்டுட்டு வந்துட்டோம். இது அட்ஜஸ்டட் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும். இஃப் இட் இஸ் சும்மா அசெட் பர்ச்சேஸாக சேலாக அது மட்டும் இருந்ததுன்னா டேரெக்டாக இங்கே போட்டோம். அசெட் பர்ச்சேஸ் சேல் பண்ணுறதுனால அந்த இன்கம் ஆர் லாஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சு எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துச்சு. வி ட்ரான்ஸ்ஃபர் திஸ் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் டு sources here transfer பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஷுட் டேலி.